இயேசுவின் எதிர்மை சகோதர சகோதரிகளே, இந்த 14வது அதிகாரமானது அசிரியர் மீது இஸ்ரேல் தாக்குதல் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய நிலைதான் அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது. யூதித்து இஸ்ரேல் மக்களை தயார்படுத்துகிறார். இப்போ இங்க பாருங்க, அந்த ஒலோபேரினுடைய தலையை எடுத்து கொண்டு போய் அந்த மதில் மேல வைங்க. விடிந்ததுமே இவர்கள் ஓடி போய் ஒலோபேரினை பார்ப்பாங்க. நீங்கள் படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு அவர்களை கொன்று தளர்த்துவது போல நீங்கள் தயாராகுங்கள், கீழே போக வேண்டாம், போவது போல நீங்கள் இங்கே காத்து கொண்டிருங்கள் என்பதையெல்லாம் அவரை தயார்படுத்துகிறார். அவர் தயார்படுத்தி அவர்களை ஆயத்தப்படுத்திய உடனே அங்கே அக்கிரியாவை அவர் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா அவர் முன்னாடி இதெல்லாம் என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் எடுத்து சொல்லுகிறார். அவர் தலை வணங்கி அவர் மறுபடியும் அந்த யூதத்தை, அதாவது இஸ்ரேல் மக்களோடு விருத்த சேதனம் செய்து மாறிவிடுகிறார் என்பதையும், பின்பு இந்த படைத்தலைவர்கள் எல்லாம் நம்முடைய இஸ்ரேல் படைத்தலைவர்கள் எல்லாம் கீழே இறங்கி போய் அவர்களை அச்சுறுத்துவதை பார்த்த உடனே இவர்கள் தலைவர்களை நூற்று தலைவர்களிடம் சொல்லி கடைசியில் உலப்பேரிட போய் எழுப்புங்க, இந்த அடிமைகள் நம்மளை போர் புரிய வருகிறார்கள் என்று சொல்ல, அங்கு அவர்கள் போய் தட்டுறாங்க, எந்திரிக்கல, உள்ளுக்கு போய் பார்க்குறாங்க. ஷாக்காகி அவர் இறந்து கிடப்பதை பார்த்த உடனே அவர்கள் பெரும் அச்சமற்றவர்களாக அழுது புலம்பி ஆடைகளை கிழித்து கொண்டு கத்தி கொண்டு இருப்பதைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திட்டம் ஏதோ விசித்திரமானது. ஒரு பெண் வழியாக எவ்வாறு இஸ்ரேல் மக்களை அவர் வலிமைப்படுத்தினார் என்பதை உள்வாங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய வல்லமை எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் அதற்கு நாம் காத்திருப்பவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்மடுப்போம். பிறகு யூதித்து மக்களிடம் பின்வருமாறு கூறினார்: சகோதரர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். இத்தலையை எடுத்துக்கொண்டு போய் உங்களது நகரத்தினுடைய மதில் மேல் தொங்க விடுங்கள். பொழுது விடிந்து கதிரவன் எழுந்தவுடன் நீங்கள் அனைவரும் படைக்கலன்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுள் வலிமை படைத்த அனைவரும் புறப்பட்டு தங்களுக்கு ஒரு படைத்தலைவனை அமர்த்தி கொண்டு சமவெளியில் உள்ள அசிரியனுடைய முன்னணி காவலரை தாக்க இறங்குவது போல நகரை விட்டு வெளியேறுங்கள். ஆனால் கீழே இறங்கிச் செல்ல வேண்டாம். உடனே அசிரிய காவலர்கள் தங்களுடைய அந்த படைக்கலன்களை எடுத்துக்கொண்டு தங்கள் பாளையத்துக்குள் நுழைவார்கள். தங்கள் படைத்தலைவர்களை எழுப்புவார்கள். படைத்தலைவர்கள் ஒலப்பெரினுடைய கூடாரத்துக்கு ஓடுவார்கள். ஆனால் அவனை காண மாட்டார்கள். ஆகவே அவர்கள் பேர் அச்சத்தால் பீடிக்கப்பட்டு உங்களிடமிருந்து தப்பி ஓடுவார்கள். அப்பொழுது நீங்களும் இஸ்ரேல் நாட்டு எல்லைகளில் வாழும் அனைவரும் அவர்களை துரத்திச் சென்று வழியிலேயே அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள். இதை செய்யும் முன் அம்மோனியராகிய அக்கியோரை என்னிடம் அழைத்து வாருங்கள். இஸ்ராயேல் இனத்தாரை சிறுமைப்படுத்தி அக்கியோரை சாகும்படி நம்மிடம் அனுப்பி வைத்தவனை அவர் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். ஆகவே மக்கள் ஊசியா வீட்டிலிருந்து அக்கியோரை அழைத்து வந்தார்கள். அவரும் வந்து மக்கள் கூட்டத்தில் இருந்த ஓர் ஆளின் கையில் ஒலப்பெரினுடைய தலையை கண்டவுடன் மயங்கி குப்புற விழுந்தார். மக்கள் அவரை தூக்கிவிட அவர் யூதித்தின் காலடியில் விழுந்து வணங்கி அவரிடம், யூதாவினுடைய கூடாரங்களிலெல்லாம் நீ புகழ் பெறுவீராக. எல்லா நாடுகளிலும் உமது பெயரை கேள்விப்படுவோர் அனைவரும் அஞ்சுவர். இந்நாட்களில் நீ செய்த அனைத்தையும் இப்பொழுது எனக்கு எடுத்துச் சொல்லும் என்று வேண்டினார். எனவே யூதித்து தாம் வெளியேறி சென்ற நாள் முதல் அவர்களோடு பேசிக்கொண்டிருந்த அந்நேரம் வரை ஆற்றியிருந்த அந்த செயல்கள் அனைத்தையும் மக்கள் முன்னிலையில் அக்கியோரிடம் விரிவுத்துரைத்தார். யூதித்து பேசி முடித்ததும் மக்கள் பேரொளி எழுப்பினார்கள். அவர்களது நகரெங்கும் மகிழ்ச்சி குரல் ஒலித்தது. இஸ்ரேலுடைய கடவுள் செய்திருந்த அனைத்தையும் அக்கியோர் கண்டு அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டார். விருத்த சேதனம் செய்து கொண்டு இஸ்ரேல் இனத்தாரோடு தம்மை இணைத்து கொண்டார். பொழுது புலர்ந்தவுடன் இஸ்ரேலில் ஒலப்பெரினுடைய தலையை நகரத்தினுடைய மதில் மேல் தொங்கவிட்டார்கள். பிறகு எல்லாரும் தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு அணியணியாக மலைப்பாதைகளில் இறங்கி சென்றார்கள். அசிரியர்கள் அவர்களை கண்ணுற்ற போது தங்கள் தலைவர்களுக்கு ஆள் அனுப்பினார்கள். அத்தலைவர்கள் படைத்தலைவர்களிடமும் ஆயிரத்தவர் தலைவர்களிடமும் தங்கள் ஆளுநர்கள் அனைவரிடமும் சென்றார்கள். ஒலப்பெரினுடைய கூடாரத்துக்கு சென்று அவனுடைய உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாயிருந்த பாகோவாவிடம் தம் தலைவரை எழுப்பிவிடும். அந்த அடிமைகள் முழுவதும் அழிந்து
அழிந்து போகும்படி நம்மேல் போர் தொடுக்க துணிந்து கீழே இறங்கி வருகிறார்கள் என்று கூறினார்கள். ஆகவே பாக்கோவா உள்ளே சென்று கூடாரத்தினுடைய வாயில் அருகே நின்று கையை தட்டினான். ஏனெனில் உளப்பேரின் யூதித்துடன் உறங்குவதாக நினைத்து கொண்டிருந்தான். ஒரு மறுமொழியும் வராததால் அவன் வாயிலை திறந்து படுக்கை அறைக்கு சென்றான். கட்டில் அருகே உளப்பேரின் தரையில் இறங்கி கிடந்ததையும் அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டிருந்ததையும் கண்டான். உடனே பெரும் கூச்சலிட்டான். அழுது புலம்பி உறக்க அலறி தன் ஆடைகளை கிழித்து கொண்டான். பிறகு யூதித்த தங்கியிருந்த அந்த கூடாரங்களுக்குள் அவன் நுழைந்தான். அங்கு யூதித்தை காணாததால் வெளியேறி மக்களிடம் ஓடி வந்து உரத்த குரலில், அந்த அடிமைகள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். ஓர் எபிரேய பெண் நெபுகத்நேசர் மன்னனுடைய குடும்பத்துக்கே இழிவை கொண்டு வந்து விட்டாள். இதோ உளப்பேரின் தரையில் கிடக்கிறார், அவரது தலையை காணோம் என்று கத்தினான். அசீரிய படைத்தலைவர்கள் இதை பற்றி கேள்விப்பட்ட போது தங்கள் மேல் ஆடையை கிழித்து கொண்டார்கள், பெரிதும் கலக்கமுற்றார்கள். அவர்களுடைய அழுகை குரலும் பெரும் கூச்சலும் பாசறை எங்கும் ஒலித்தன. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.